ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து காலையில் நடந்த விஷயங்களை தான் இப்போ நம்மளுக்கு ப்ரொமோ 3 கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்கின விஷயங்கள், அந்த மனவலி அது வந்து மாறவே மாறாது. ஏன்னா விஜய் பார்வதி எவ்வளோ தான் வந்துட்டு நம்ம நல்லவங்களாக மாறணும்னு நினச்சாலும் அங்கே இருக்கிற ஆட்களும் சூழ்நிலைகளும் அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி இருக்க விடவே மாட்டுது. பிக் பாஸ் கொடுத்த ரூலாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி வாரம் பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக விக்ரம், திவ்யா, அதுக்கப்புறம் சபரி, எஃப்ஜே, கனி இவங்கெல்லாம் கொடுக்குற டார்ச்சராக இருந்தாலும் சரி, எவ்வளோவுக்கு எவ்வளோ அவங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க சாரியை வந்து எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க, ப்ராங்க் பண்ணுறாங்களாம். ஏன் ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டலில் இருந்தால் வெறும் இதை மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ட்ரெஸ் எடுக்கிறது, ஷூ எடுக்கிறது, வேறு ப்ராங்கே தெரியாது அவங்க லைஃப்பில். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ அழகாக ஆக்கப்பூர்வமாக பண்ணலாம். அதை விட்டுட்டு ட்ரெஸ்ஸை எடுக்கிறது, அப்புறம் இணைச்சி பேசுகிறதுலேயே வந்துட்டு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் அப்போ வந்துட்டு என்னென்னா இவங்க ஸ்கூல் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ பேர்கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதில் அவங்களோட அந்த ஒரு தராதரம் சொல்லுவாங்களே, அந்த இது தெரியுது, அந்த தகுதி தெரியுது. ஏன்னா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ கேவலமாக கண்டல. அதுவும் அந்த பொண்ணு அழுகும்போது இந்த பக்கம் வந்துட்டு ஒரு விக்ரம் டான்ஸ் பண்ணுறது, சுபிக்ஷா வந்துட்டு பீட் பாக்ஸிங், என்னென்ன அட்டகாசம் தெரியுமா. திவ்யா வந்து சிரிக்கிறது, கனி வந்து நீங்கள் இதுக்கு போய் அழுவுறீங்கன்னு கேட்குறது. அதாவது இவங்க வந்து இப்போ விஜய் பார்வதி அழுகிறது வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணுமா. அந்த ரீசன் வந்து மற்றவங்களுக்கும் ஓகேனா தான் அழுகணுமா. இவங்களாம் ஒன்று நினச்சிட்டு அழக்கூடாதான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று அவரது கூட தான் காணோம், அவரதுலாம் வந்துட்டு அவர்னா அழவா செஞ்சார், அவர் வேறு லுங்கி போட்டுக்கலையா அப்படின்றாங்க. அதை அவங்க கேட்குறாங்க. இப்போ நானும் வந்துட்டு இந்த சாரிக்கு பதில் வேறு ஏதாவது போட்டுட்டு சுற்றணும்னு சொல்ல வரீங்களா? இது என்னங்க இதை வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் விட்டுட்டே இருப்பீங்களா கேட்குறாங்க. அதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக டூ மச்சாக போயிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து விஜய் சேதுபதி கேட்பாருன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு விஜய் பார்வதி, அதுவும் இப்போ இந்த சண்டை நடந்துச்சா எல்லோரும் ஃபீல் பண்ணாங்களா, சுபிக்ஷா எடுத்து வந்து கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் விஜய் பார்வதி. அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீ இப்படி பண்ணலை அப்படின்ற ஆள் கிடையாது. இத்தனைக்கும் காலைல அவ்வளோ சண்டைகள் நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பார்வதி விக்ரம் பக்கத்தில் போய் மண்டையை பிடிச்சி இப்படி இப்படி விளையாண்டுட்டு முடி நல்லா ஹேர் கட் பண்ணுறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. இதுலேயும் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா வியானா பண்ணுற அக்கப்போகிறோம், திவ்யா பண்ணுற அக்கப்போகிறோம். இப்போ வந்து ஒரு டாஸ்க் நடந்துகிட்ருக்கு, அதாவது கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அமிர்தலிங்கம்மா அவரும் இவங்களும் எடுத்துகிட்ருக்காங்க, தர்மலிங்கமும் தமிழ் டீச்சர் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் பக்கமே ஆளே காணும். வியானா அங்கேருந்து கேட்டுட்டு அப்பப்போ வந்து மேக்கப் போட்டுட்ருக்கிற விஷயங்கள். இந்த அம்மா திவ்யா போய் ரெஸ்ட் ரூம்லேயே போய் உக்காந்துட்டாங்க. உட்காந்து லேட்டாக வராங்க. வந்தவங்க என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஏன் லேட்டாச்சு கேட்கணுமோ கேட்க மாட்டாங்களா? எந்த ஸ்கூலில் கேட்க மாட்டாங்க. அவங்க போட்டு வந்தால் ப்ளீஸ் சிட் என்னது திவ்யா அப்படின்னோடனே ஓகேன்னு உக்காந்துட்டாங்க. எந்த ஸ்கூல் இந்த மாதிரி லேட்டாக வருவாங்க. எல்லாருமே என்னென்னா முக்கியமாக வந்துட்டு பயப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயப்படுறாங்க. கனி டீச்சராக இருந்தாலும் சரி, கனி டீச்சரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த டீச்சர் இருக்காங்க பாருங்க, எப்பா காலையில் விஜய் பார்வதி பற்றி வியானா வந்து எழுதுகிறாங்க, பக்கத்தில் வந்து எஃப்ஜே இருக்கார். இந்த மாதிரி எழுதக்கூடாது வார்டனை பற்றின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இவர் ரஷ்யா 2-3 வார்த்தையை சொல்கிறாரு. அதான் வந்து கனி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ என்ன இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, பிரின்சிபல் அதை கேட்க மாட்டார். அப்போது இந்த பொண்ணு பக்கமாக எஃப்ஜே வந்து எழுத சொல்கிறது. ஸோ ஸ்டாஃபு அந்த இதில் பார்த்திங்கன்னா சர்க்கிளில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஆதரவு கிடையாது. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் கமருன்னு தவிர்த்து எல்லாருமே அகேன்ஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் விளையாடணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பிக் பாஸ் சூப்பராக வந்து எல்லோரும் 5 திருக்குறள் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாரு. நல்லா இருந்துச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த டாஸ்க் முடிஞ்சிடும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் நல்லா இருந்துச்சா, போரிங்காக இருந்துச்சா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.